மோந்தா புயல் காரணமாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல மழை பெய்துகிட்டு இருக்கு. மழை தொடர்பான அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்றது. நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று அன்பு உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியல. ஸோ குவாலிட்டியான வீடியோஸ் டெய்லியும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பெரிய நன்றிகள் உங்களுடைய ஆதரவுக்கு. வணக்கம். வணக்கம். நேற்று கரூரில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை கூப்பிட்டு மகாபலிபுரத்தில் மீட் பண்ணியிருந்தாரு திரு விஜய் அவர்கள். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தாரு அப்படின்ற செய்தி வெளியாயிருக்கு. அது எவ்வளோ உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் அப்படின்னு தெரியல. இன்னொன்று, எல்லாருக்கும் அவரே சர்வ் பண்ணியிருக்காரு, ஃபுட்லாம் கொடுத்துருக்காரு, டீ கொடுத்துருக்காரு. அப்புறம் மன்னிப்பு, பெரிய மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் திரும்ப வந்து கரூர்லேயே உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. சில குடும்பங்கள் வரல அப்படின்ற செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க நேற்று நடந்த அந்த நிகழ்வை ஒட்டுமொத்தமாக? முதல்ல நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ நம்ம ஆடியன்ஸோட கமெண்ட்ஸை ரொம்ப சீரியஸாக நம்ம வேல்யூ பண்ணுவோம். ஆடியன்ஸ் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் படிப்போம். படித்து வேல்யூபிளான இன்புட்ஸ்லாம் கொடுக்கும்போது அதை நம்ம உள்வாங்கவும் செய்வோம். ஸோ அந்த வகையில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேரில் ஒரு 5 to 10 கமெண்ட்ஸ் நான் என்ன பார்த்தேன்னா, விஜய் அவர்களை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதிகமாக பேசாதீங்க, எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு நியூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேனல், யூடியூப் சேனல். அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் ஒரு விஷயத்த செய்கிறாருன்னா அதை பற்றி பேசி தான் ஆகும். ஏன்னா இது ஒரு கரண்ட் நியூஸ், நேற்று முக்கியமான விஷயம்னு அதுதான். ஸோ அதை நம்ம பேசாமல் கடந்து போக முடியாது. கண்டிப்பாக நாங்களும் பேசி தான் ஆகணும். எப்படி மற்ற சேனல்ஸ் எல்லாம் பேசுவாங்களோ அதே மாதிரி நம்மளும் பேசி தான் ஆகணும். இப்போ அது போக நாங்கள் மற்ற இஷ்யூஸும் பேசுகிறோம், வேற வீடியோஸில் மற்ற இஷ்யூஸும் பேசுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று 2 வீடியோ போட்டோம். ஒரு வீடியோவில் விஜய் அல்லாத மற்ற விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இன்ஃபேக்ட் அந்த வீடியோவுக்கு பெருசாக வியூஸ் போகல. அப்புறம் தங்கம் பற்றி பேசியிருந்தோம். ஆமாம், நிறைய இஷ்யூஸ் பேசிகிட்டு இருக்கோம். பட் மோஸ்ட்லி விஜய் அவர்கள் இப்போ ரொம்ப ஹாட்டாக ஒரு பேசு பொருளாக இருக்கிறனால மேபி அவரோட வீடியோஸ் நிறைய ரெக்கமெண்டேஷனில் மேபி வரும்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக நாங்கள் மற்ற இஷ்யூஸை பற்றியும் பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ மற்ற இஷ்யூஸை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்குள்ளே போங்க, பழைய வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய இஷ்யூஸை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ விஜய் வரும். ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். விஜய் அவர்கள் இதை செய்திருவாரோ, அதை செய்திருவாரோ, விஜய்க்கு இவ்வளோ ஓட் பர்சன்ட் இருக்குமோ, விஜய் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுப்பாரா, விஜய் இந்த இஷ்யூக்காக இந்த இடத்துல பேசிடுவாரா, இப்படி எல்லாமே பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ் மட்டும்தான். இப்போ ஒரு நிகழ்வு நடத்துறாங்க, பாதிக்கப்பட்டவர்கள்லாம் விஜய் வந்து பார்க்குறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நமக்கு தெரியாது, நமக்கு ஆக்சுவல் ப்ரூஃப் இல்லை. ஏதோ கொஞ்சம் பேர் இந்த மாதிரி சொல்றாங்க, அவர் இதை பண்ணிட்டார், அதை பண்ணார், அப்படி இப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ ஒன்று, ஆக்சுவலாக என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ரெண்டாவது, விஜயும் சரி, விஜயோட ஃபேன்ஸும் சரி, விஜய் கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளும் சரி, செகண்டரி லெவல் லீடர்ஸும் சரி, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் மெட்டீரியல் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஓவராலா பார்க்கும்போது அதோட பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா பெரிய சிக்னிஃபிகன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அங்க மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லப்படுது, அது விஷயம் கிடையாது. அரசியல்ல நீ அங்க மன்னிப்பு கேட்கறது என்ன? இது அவங்க தனி மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. நீங்க ஒரு பொலிட்டிக்கல் இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி உங்களோட பொலிட்டிக்கல் இவெண்டால பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, சொசைட்டிக்கு ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா, ஒரு பொலிட்டிக்கல் லீடரா நீங்க மன்னிப்பு கேட்கணும். நீங்க ஒரு இண்டிவிஜுவலா பர்சனலா இன்னொரு இண்டிவிஜுவல்கிட்ட மன்னிப்பு கேட்கறது கிடையாது. ஆனா நீங்க பொலிட்டிக்கலா ஒரு மன்னிப்பே கேட்கலையே, தார்மீக ரீதியில கூட நீங்க பொறுப்பு இருக்கலையே, குவைட்டா இருக்கிறீங்க. குவைட்டா இருந்துட்டு பர்சனலா வீட்டுக்குள்ள உட்காந்து மன்னிப்பு கேட்பேன்னு இது என்ன கதை? இது நீங்க அரசியல்வாதி. இப்ப விஜய் ஒரு நடிகரா இருக்கார், பர்சனலா தப்பு நடந்துருச்சு அப்படின்னா நீங்க பர்சனலா ஒரு வீட்டுக்கு போங்க, பர்சனலா அவர்கிட்ட சாரி கேளுங்க, அவங்களும் பர்சனலா அவங்ககிட்ட சில விஷயங்கள் பேசுவாங்க. இது அந்த மாதிரியான சமாச்சாரமே கிடையாது. இது ஒரு பப்ளிக் இவெண்ட். நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறீங்க, அதை சரியா ஆர்கனைஸ் பண்ணல, உங்களோட இன்எஃபிஷியன்சினால பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு. அப்கோர்ஸ் உங்களோட இன்எஃபிஷியன்சி அண்ட் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து பெரிய ஒரு மிஸ்டேக்ல கொண்டு போய் விட்டுருக்கு. அப்ப நீங்க பப்ளிக் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணணும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்க, ஒரு லீடரா நீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்க. அது போக உங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க.
உங்களை நம்பி வராங்க. நம்பி வரும்போது இந்த மாதிரி நடக்குது. அப்ப நீங்க பப்ளிக் அட்ரஸ் பண்ணணும். என்ன நம்பி எல்லாரும் வந்தீங்க, வரும்போது இந்த மாதிரியான ஒரு அசௌகரியம் நடந்துருச்சு. சோ ஒரு தார்மீக அடிப்படையில நான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். ஏன்னா என்னதான் நம்பி நீங்க வந்தீங்க. அப்படிலாம் பண்ணதுக்கு அர்த்தம் என்ன? நாளைக்கும் நீங்க என்ன நம்பி வரலாம், நான் கூட நிப்பேன்னு அர்த்தம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? பிரச்சனை வந்து எல்லாம் எஸ்கேப், மொத்த குரூப்பும் எஸ்கேப். அப்புறம் இப்ப வந்து வீட்டுக்குள்ள நாங்க மன்னிப்பு கேட்டோன்றாங்க, அழுதாருன்றாங்க, காலில் விழுந்தாருன்றாங்க. என்ன பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது. என்னெல்லாமோ சொல்றாங்க, என்னெல்லாமோ நியூஸ் வருது. மீடியா உள்ள அலௌடு கிடையாது. ஸோ நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட கூத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இவங்க பண்ணக்கூடிய வேலைகள்லாம் ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடிய வேலைகளா இல்லை. இது பார்த்தோம்னா ஒரு சீரியல் செட்டப்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இமோஷன்ஸ் இதெல்லாம் கலந்து அது கிடையாது. நீங்க ஒரு பொலிட்டீஷியன், நீங்க நடத்துறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இஷ்யூவை நீங்க பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்ணணும். அன்பார்ச்சுனேட்லி இவங்க பொலிட்டிக்கலா இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணல. இந்த மாதிரி லைட்டா 2 விஷயம் கிடைச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஆதரவாளர்கள் அதை போட்டு அப்படி இப்படின்னு போட்டு மானே தேனே பொன்மானே எல்லாம் சேர்த்து விட்டு எதையாவது ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இவர் இதை ஹேண்டில் பண்ண விதம் பாத்தீங்கன்னா அது பொலிட்டிக்கலா அதை ஹேண்டில் பண்ணல. நீங்க ஒரு பொலிட்டீஷியன், உங்க பார்ட்டி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இதை பொலிட்டிக்கலா நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கணும். நடந்த ஈவெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட், பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ல கலந்துதான் மக்கள் இறந்திருக்காங்க. ஸோ நீங்க பொலிட்டிக்கலா அதை ஹேண்டில் பண்ணிருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அது பண்ணல. அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அகெயின் இவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே கிடையாது. இவங்க ஒரு ஃபேன் கிளப்பா தான் செயல்பட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியும் அதை உறுதிப்படுத்திருக்கு. 100% உறுதிப்படுத்திருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்துல உயிரிழந்த ரமேஷ் அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த 20 லட்ச ரூபா பணத்தை டிவிகே கொடுத்த, விஜய் கொடுத்த அந்த 20 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க. நேர்ல ஆறுதல் சொல்லுவீங்க அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த பணத்தையே நாங்க வாங்கணும். இப்போ நீங்க எங்களை நீங்க அங்க கூட்டிங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான அணுகுமுறை? சோ இந்த பணமும் வேணாம், உங்க ஆறுதலும் வேணாம், உங்க சகவாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 லட்ச ரூபாயை திருப்பி கொடுத்துருக்காங்க. இப்படி பாக்குறீங்க இந்த அப்ரோச்ச? இதுதான் எல்லாரும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது நமக்கு தெரியல ஆக்சுவலா. சரி, ஏன்னா நம்ம தெரியாம பேசக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். நடந்துருச்சுன்றாங்க, இப்படி இதுன்னு எல்லாமோ சொல்றாங்க. நமக்கு புரியல என்ன நடக்குதுன்றது, கான்கிரீட்டா புரியல. ரெண்டாவது, இது எல்லாமே பர்சனலா இவர் அதை சொன்னாரு, அவர் அதை சொன்னாருன்னா சொல்லிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன செய்யறாங்கன்னா நமக்கு தெரியாது. இவங்கெல்லாம் சாதாரண சாமானிய மனிதர்கள். நிறைய விதங்கள்ல ஒவ்வொரு மனிதனையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஓகே, பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல, பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ என்னோட பாயிண்டே என்னன்னா, இதை நம்ம ரொம்ப சீரியஸா எடுக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப விஜய் யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணல. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இண்டிவிஜுவல் லெவல்ல பாதிக்கப்பட்டவர்கள் பெரிய அளவுல விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணல, பாதிக்கப்பட்டவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணல. அதுக்கு நம்ம சும்மா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இண்டிவிஜுவல் லெவல் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம்ல. என்ன அடிப்படையில் அதை பண்றோம்? விஜய் மேல தப்பு இருக்கு, டிவிக்கு கட்சி மேல தப்பு இருக்கு, ப்ராப்பரா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணல. ஸோ அந்த லெவல்ல தான் பண்றோம். ஸோ நான் என்ன சொல்றேன், அவங்க என்ன செய்யறாங்க என்ன செய்யலன்றது முக்கியமா நான் பார்க்கல. இங்க பொலிட்டிக்கலா நான் இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்றேன். நான் அது ஒரு இண்டிவிஜுவல் லெவல்லே நான் இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணல. அவங்களோட ப்ரையாரிட்டி வேறையா இருக்கலாம், எனக்கு அவங்களோட கம்பல்ஷன்ஸ் என்னன்னு தெரியல. பட் டிவி காரங்கிட்ட கேட்டீங்கன்னா, அவங்களை எதிர்த்து ஒருத்தர் இப்படி திரும்பிட்டாருன்னா பின்னாடி வேற ஏதோ சதி இருக்கும்பாங்க. டிஎம்கே காரங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, இவர் அது அப்படி பண்ணிட்டாரு, அவர் இப்படி பண்ணிட்டாரு, ஏதோ பேர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு அது தெரியல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் நான் என்ன பாக்குறேன்னா, இதெல்லாம் இன்சிக்னிபிகண்டான விஷயமா தான் நான் பாக்குறேன். முக்கியமான இஷ்யூ என்னன்னா, பொலிட்டிக்கலா நீங்க இதை மிஸ் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, பொலிட்டிக்கலா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இல்ல, அந்த குடும்பம் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த குடும்பம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, அதெல்லாம் தாண்டி அவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு நான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா, நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு தான் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, நாங்க சரி ஆறுதல் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 லட்ச ரூபாய் அந்த குடும்பங்கள் வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க கூப்பிடுறாங்க, நீங்க மகாபலிபுரம் வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒருத்தருக்காச்சு குத்தும் இல்ல, என்னங்க இது நியாயம் அப்படின்றது ஒரு குடும்பத்துக்காச்சும் குத்தும். நான் ஏன் அந்த ஒருத்தரோட ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் சீரியஸா எடுக்கலன்னா, அந்த ஒருத்தரோட ஸ்டேட்மெண்ட்டை நான் சீரியஸா எடுத்தேன்னா பாதிக்கப்பட்ட எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டையும் நான் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ ஒருத்தர் நீங்க சொன்ன மாதிரி இப்படி பிளேம் பண்றார், மற்ற எல்லாருமே அதை ஏத்துக்கிறாங்க. விஜயை பார்க்க தான் எல்லாம் வந்திருக்காங்க, அப்ப விஜயோட அப்பாலஜி அவங்க எல்லாம் ஏத்துக்கிறாங்க. சோ அப்ப விஜய் பண்றது கரெக்ட்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சோ மெஜாரிட்டி விஜயோட அந்த அப்பாலஜியை ஏத்துக்கிறதால, பர்சனலா விஜய் சந்தித்ததால விஜயோட அப்பாலஜி கரெக்ட் தான், விஜயோட செயல்பாடு கரெக்ட் தான் சொல்ல முடியாது. ஒரு இண்டிவிஜுவல் அகைன்ஸ்டா திரும்புறனால இல்ல இவர் பக்கம் தான் நியாயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நான் அதை பேஸ் பண்ணி என் முடிவுக்கு வரல. அப்கோர்ஸ் ஏன் ஸ்டாண்ட் என்னன்னா, விஜய் அங்க களத்துக்கு தான் போயிருக்கணும். நீங்க சொன்னது ஒன் இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட் தான் எடுக்கிறேன். ஆனா அதை
இவரை பேஸ் பண்ணி நான் எடுக்கல, அந்த இண்டிவிஜுவல்ஸை பேஸ் பண்ணி நான் எடுக்கல. ஏன் இண்டிவிஜுவல்ஸை பேஸ் பண்ணி எடுக்கலன்னா, ஏகப்பட்ட பணம் அங்க விளையாண்டுட்டு இருக்கு. ஒரு சைட்ல கவர்மெண்ட் 10 lakh அனௌன்ஸ் பண்றாங்க, இன்னொரு சைட்ல விஜய் 20 lakh அனௌன்ஸ் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வேற மாதிரியும் இண்டிவிஜுவல்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இண்டிவிஜுவல்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா அது உங்களுக்கு சாதகமாகவோ உங்களுக்கு நெகட்டிவாவோ நியூஸை வெளியே கொண்டு வர முடியும். ஸோ இண்டிவிஜுவல் சார்ந்து நம்ம போறோம்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் இங்க வருது. இவங்களோட செயல்பாடு நமக்கு தேவையே இல்லை. நம்ம ஓவராலா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடலாம். அப்கோர்ஸ் இங்க விஜய் மேல தப்பு இருக்கு, அப்கோர்ஸ் டிவிகே மேல தப்பு இருக்கு. அவங்க களத்துக்கு போயிருக்கணும், மகாபலிபுரத்துக்கு வர வச்சிருக்க கூடாது, அவங்க கரூர் போயிருக்கணும். அந்த ஸ்டாண்ட் நம்ம எடுப்போம். பட் இண்டிவிஜுவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம கணக்கு போட்டோம்னா மெஜாரிட்டி ஏத்துக்கிறாங்களே, அதனால சொல்லுவாங்க. அப்ப இந்த மெஜாரிட்டியை நம்ம ஒதுக்கிட முடியாதுல்ல, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த மெஜாரிட்டி ஒதுக்கிட முடியாதுல்ல. சோ அதனால நான் எப்படி பாக்குறேன்னா, இவங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ தவறு டெஃபினட்டா இருக்கு. ரெண்டாவது, இதெல்லாம் நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைன்ற. ஓவராலா பொலிட்டிக்கலா இங்க பிரச்சனை இருக்குன்றது நமக்கு புரியுது. சோ இவங்களோட இப்ப போய் அவங்க வீட்டுல போய் திமுக ஆதரவாளர்கள் பார்த்து அவங்கள போய் ஏதாவது பேட்டி எடுக்கிறது, அவங்க கிட்ட இருந்து பைட்டை வாங்குறது, அப்புறம் இவங்க ஏதோ அவங்க கம்ப்ளீட்டா அந்த மாதிரி இது டோட்டல் நான்சென்ஸ். இது அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இவங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி மேனிபுலேட் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு தரப்புலையும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது தேவையே இல்லை. நம்ம பிராடரா கன்க்ளூஷனுக்கு அரைவ் ஆயிடலாம். ஸோ அதனால நான் சொல்லுவேன். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, எப்படி அரசியல்ல புயல் வீச தொடங்கியிருக்கோ அதே போல கடல்லையும் புயல் உருவாகி வீச தொடங்கியிருக்கு மோந்தா புயல். அதன் காரணமாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல மழை பெய்துகிட்டு இருக்கு. மழை தொடர்பான அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா, இந்த கரூர் விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் விஜய் அடுத்த கட்ட அரசியல் நோக்கி நகர முடியும். இந்த பிரச்சாரம், தேர்தல் வேலைகள் இதெல்லாம் நோக்கி நகர முடியும். அதனால ரொம்ப அவசரமாக இந்த மக்களை வந்து மீட் பண்ணி இந்த கரூர் விவகாரத்துக்கு ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளியை அவர் வைக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. நேற்று இந்த நிகழ்வு வந்து நடக்குது. இன்று வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வெளியாகுது. என்ன அப்படின்னா, நெல் மூட்டைகள்லாம் முளைச்சிருச்சு, இது போல திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சிக்கு அந்த அந்த இதுவும் முளைக்கும், அது முளைச்சி இந்த அரசை வந்து வீழ்த்தும் அப்படின்னு வந்து விஜய் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து அறிக்கையை விட்டுருக்காரு. ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சா நீங்க சொன்ன மாதிரி? எக்ஸாக்டா நம்ம என்ன சொன்ன விஷயம் தான். ஸோ விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா, கரூர் டிசாஸ்டருக்கு பாருங்க, அதை ஒரு வழியா ஒரு மாசம் கழித்து அட்ரஸ் பண்றாரு. அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை ஏன் ஏற்படுதுன்னா, அவருக்கு கேம்பெயின் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, பொலிட்டிக்கலா ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பிரச்சனைகள் கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. அப்ப விஜய் மாதிரி நாள் உள்ள வந்தா ஒரு பெரிய ஒரு டைவர்ஷனா இருக்கும். இதனாலதான் நான் சொல்றேன், ஆக்சுவலா இந்த விஷயங்கள் நம்ம நேற்று பேசணும். நிறைய பேர் இந்த வீடியோ சரியா பார்க்காம நீங்க விஜய் பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. விஜய் பத்தி நம்ம சும்மா பேசிட்டு இருக்கல, ஒவ்வொரு வீடியோலையும் டிஃபரெண்டான ஒரு ஆங்கிள் இருக்கும், சில யூனிக்கான பாயிண்ட்ஸ் இருக்கும். நேத்து நம்ம போட்ட வீடியோலையும் நம்ம இதை கிளியரா பேசியிருந்தோம். சோ இப்ப கிளியரா என்ன நடக்குதுன்னா, கரூர் விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு அறிக்கை விடுறாங்க, விவசாயிகளுக்காக ஒரு அறிக்கை விடுறாங்க. ஏன் கரூர் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணாம அந்த அறிக்கை விட்டுருக்கலாம்ல? விவசாயிகள் ஒரு வாரமாவே நமக்கு நியூஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே பிரச்சனை இருக்கு, ஆனா ஒரு வாரமா ஹாட்டா அந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனா அவசரமா நீங்க வரீங்க, கரூர் இஷ்யூ அட்ரஸ் பண்றீங்க, முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க விவசாயிகளை டச் பண்றீங்க. கரூர் இஷ்யூ அட்ரஸ் பண்ணாம நீங்க விவசாயிகளை டச் பண்ணிருந்தீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆயிருக்கும். ஏன்னா நீ விவசாயிகளுக்கு, மக்கள் கரூர் மக்களுக்காக வரமாட்ட, விவசாயிகளுக்காக வருவியா அப்படின்னு மக்கள் கேட்டிருப்பாங்க, அரசியல் முட்டு பண்ணியான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால இதை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்றாரு. பண்ண அடுத்த நொடி விவசாயிகள் இஷ்யூ எடுக்கிறார். நேற்று நீங்க நோட் பண்ணீங்கன்னா இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருப்பேன். விஜய் எப்பவுமே பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் எந்த கரண்ட் இஷ்யூவும் கையில் எடுக்க மாட்டார். ஒரு இஷ்யூ ஹாட் ஆனதுக்கு அப்புறம், இபிஎஸ் அதை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் கையில இருந்து அவர் அதை பறிப்பார். இங்கேயும் அதே தான் பண்றாரு. இஷ்யூ சூடா போயிட்டு இருக்கு, ஒரு வாரமா எதிர்கட்சிகள்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா அது இபிஎஸோட வெற்றி. ஏன்னா அவரு அந்த மக்களோட நல்லா கனெக்ட் ஆகுறாரு, நல்லா சாலிடா ஒரு சாமானியன் மாதிரி விவசாயிகளோட நல்லா கனெக்ட் ஆகுறாரு. இன்னைக்கு அது பேசு பொருளா இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால டிஸ்கஸ் பண்ணலனாலும் சோசியல் மீடியால ஒரு பேசு பொருளா இருக்காது. சோ இப்ப சார் வராரு, எப்பவும் பண்ற அதே வேலையை பண்றாரு. ஒரு இஷ்யூ அவரு ஃபர்ஸ்ட் கையில் எடுக்க மாட்டாரு, இஷ்யூ சூடானதுக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் கையில இருந்து இஷ்யூவை பறிப்பார். இப்ப விஜயும் அதே தான் பண்றாரு. இப்ப வந்த உடனே அடுத்தது அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறார், விஜயும் கையில் எடுக்கிறார். அப்படி எடுக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம்னா, அட்லீஸ்ட் ஓகே இப்பயாவது கையில் எடுக்கிறாருல, இபிஎஸும் எடுக்கிறாரு, இவரும் எடுக்கிறாரு, விவசாயிகளுக்கு நல்லது தானே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கரெக்ட் தான். ஆனா என்ன ஆகும்னா, அந்த திமுக எதிர்ப்பு இருக்கு பாருங்க, அந்த இஷ்யூவை கையில் எடுக்கும் போது அதுல திமுக எதிர்ப்பு இருக்குல்ல, அது ரெண்டா உடஞ்சிடும். அதுல இருந்து வரக்கூடிய அந்த லாபத்தை விஜய் உடைச்சிருவார், பிரிக்கிறார். அந்த நுண் அரசியல் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு.
இதை கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ இதை நம்ம நிறைய நேரங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யூனிக்கா பேசுறதுனால திரும்ப திரும்ப அதை பேசுறது. யூனிக்கான ஒரு ஆங்கிள் இருக்கும்போது தான் நம்ம அதை பேசுவோம். ஸோ அதனால இப்ப இந்த அவசரத்துக்கான காரணம் இதுதான். இப்ப நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 4-5 months எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா நிறைய இஷ்யூவை கையில் எடுப்பாங்க. குறிப்பா எலெக்ஷனுக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஃபுல் அக்ரஷனோட ஒர்க் பண்ணுவாங்க. எப்பவும் இது நடக்கும். ஏடிஎம்கேவோட அந்த பொலிட்டிக்கல் மிஷினரியே பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல அப்படியே ஸ்லோவா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். இருக்கிற இடமே தெரியாது எதிர்கட்சியா இருக்கும்போது. அப்புறம் அந்த லாஸ்ட் 3 months பாத்தீங்கன்னா அக்ரெசிவா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த பொலிட்டிக்கல் மிஷினரியே அப்படிதான் ஒர்க் ஆகும் அவங்களுக்கு. ஸோ இப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல ஒரு எக்ஸப்ஷன், கொஞ்சம் சீக்கிரமாவே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரிசல்ட்டும் அவங்களுக்கு கொடுக்குது. இனி அடுத்த லாஸ்ட் 3 months வரும்போது இன்னும் அக்ரெசிவா ஒர்க் பண்ணுவாங்க. இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும். அதனால இப்ப விஜயோட தேவை களத்துல இருக்கு. விஜய் வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு, இஷ்யூஸ் எல்லாம் ஒரு சைட்ல போகும்போது விஜய் இன்னொரு சைட்ல அதை டைவர்ட் பண்ணுவாரு. அவரு தனியா அங்க போறேன் இங்க போறேன், விஜயோட ரசிகர்கள் ஏதாவது சர்க்கஸ் காட்டுவாங்க, அதெல்லாம் தான் பேசு பொருளா இருக்கும். அப்புறம் அதெல்லாம் மீறி இபிஎஸ் ஒரு இஷ்யூவை கையில் எடுத்துட்டாருன்னா அதை அவர் கையில இருந்து பறிச்சுக்கிறது. கஸ்டூரி டெத் இஷ்யூ அப்படிதான் பறிச்சார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் டாஸ்மாக் ரெய்ட் அப்போ டெல்லி போறாரு, அந்த இஷ்யூ விஜய் அப்படிதான் பறிச்சார். இந்த எந்த இஷ்யூவுமே விஜய் ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கல. விஜய் அப்படியே வெயிட் பண்ணி உட்கார்ந்துகிட்டே இருப்பாரு. இபிஎஸ் கையில் எடுத்து ஒரு 3-4 days ஆனதுக்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். அதெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. மொமெண்டம் கிரியேட் ஆகி அதுக்கு மைலேஜ் அங்க போகுன்ற போது வந்து அதில் கையில் எடுத்துருவார், பறிச்சிருவார். அங்க இந்த வேலையை இப்ப திருப்பி பண்றாரு. கரெக்டா வந்து கரூர் இஷ்யூ அட்ரஸ் பண்ண உடனேயும் குயிக்கா அதை பண்றாரு. அப்போ அவரோட ப்ரையாரிட்டி எதுன்றது நமக்கு இதை தெளிவா புரியுது. அப்போ வந்து டிவிகேவால ஏடிஎம்கேவுக்கு லாபம் கிடையாது. இவங்க நினைக்கிறாங்கல்ல நம்ம சப்போர்ட் பண்றதுனால அந்த தொண்டர்கள் நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்ற அந்த லாஜிக் ஒர்க் ஆகாது. டிவிகேவால ஏடிஎம்கேக்கு நஷ்டம் தான். டிவிகேவால ஏடிஎம்கேவுக்கு லாபம் வரணும்னா ஒரே ஒரு சினாரியோ நடந்தால் மட்டும்தான் லாபம் வரும். டிவிகே ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் வைத்தால் லாபம் வரும். இல்ல தனியா இருப்பாங்க அப்படின்னா லாபம் வராது. இது 100% நம்ம ஷுவரா சொல்லிடலாம். இவ்வளவு நாட்களா விஜய் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப நேத்து புரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த அலைன்ஸ் கொஞ்சம் சிக்கல் தான், நடக்கிறது கஷ்டம் தான். விஜய் அதிமுகவோட போய் சேர்றது சிக்கல் தான்ன்றது அதிமுக காரங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் அவங்களும் பார்த்து தானே இருப்பாங்க. இப்ப விஜய் போட்டியா வருது திமுகவுக்கு இல்ல அதிமுகவுக்கு. அந்த இஷ்யூ எடுத்துட்டு இபிஎஸ் நிக்கிறாரு, இவரும் அந்த இஷ்யூ எடுத்துட்டு இவரும் பேரலா வந்து நிக்கிறாரு. இப்ப யாருக்கு போட்டியா இருக்காரு? அதிமுக. இப்ப கேமரா எந்த பக்கம் திரும்பும்? விஜய் பக்கம். நான் ஏற்கனவே நிறைய இஷ்யூ சொன்னேன்ல, அப்ப எல்லாம் நம்ம இதை பாக்குறோம். இபிஎஸ் ஒரு விஷயம் கையில் எடுக்கும் போது அவருக்கு ப்ராமினன்ஸ் கிடைக்கும், மீடியால கவரேஜ் கிடைக்கும். அப்புறம் விஜய் கையில் எடுப்பாரு, இபிஎஸ் பின்னாடி தள்ளி போட்டுருவாங்க, ஃப்ரண்ட் பேஜ்ல விஜய் வருவார். சோ அந்த அந்த இஷ்யூ வழியா கிடைக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்கு பாருங்க, அதை அப்படியே தட்டி பறிச்சுட்டு போயிடுவார். இதை ஒரு பிளான்டா கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ அதை தான் பண்ண போறா. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி அக்ரெசிவா எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணணும்னு அவர் களத்துல இறங்கிட்டாருனாலே ரைட், அவரு தனி ரூட்ல தான் போறார் அப்படின்றது ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. தனி ரூட்ல போகல, அதிமுகவோட தான் போறார் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிருப்பாரு. இவ்வளவு அவசரப்பட்டு பட்டுன்னு உள்ள குச்சிருக்க மாட்டார். இப்போ 1 month அப்படியே சும்மா இருந்தது காரணம் என்ன? ஏதோ சில காரியங்கள் வெளில நடக்குது, அதுக்காக குவைட்டா இருந்தார். ஸோ இப்போ வெளில வராருன்னா அதெல்லாம் முடிஞ்சாச்சுன்னு அர்த்தம். இன்னொன்னு ஒரு முக்கியமான பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டிருக்காங்க, விஜய் வந்து கட்சியை கலைச்சிட்டு திரும்ப அதை வந்து ரசிகர் மன்றமே மாத்தலாம் அப்படின்ற கருத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியான ஒரு எண்ணமும் இருக்கு, அப்படின்னு ஒரு பேசுபொருளும் கட்சிக்குள்ள உருவாகி இருக்கு அப்படின்ற விஷயம் ஒரு முக்கியமான நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. இது நடக்க வாய்ப்பு இருக்குமா? பரவலா இருக்கக்கூடிய ஒரு பார்வை என்னன்னா, இப்ப விஜய் அவர்கள்கிட்ட செகண்டரி லெவல் லீடர்ஸ் சரியா இல்லை, சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களும் சரி, அந்த வீக்கா இருக்கக்கூடிய செகண்டரி லெவல் லீடர்ஸும் சரி, எல்லாருமே இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப ஆடி போய் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஆப்ஷன் என்னன்னா, ஒன்றோ அதிமுக கூட போகணும், இல்லைன்னா கட்சியை கலைச்சிட்டு போயிடுறது பெட்டர் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால மேபி விஜய் ரிவர்ஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த சிக்கல்கள்லாம் ஃபேஸ் பண்ண முடியாம ரிவர்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, விஜயோட கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அது புஷி ஆனந்த நம்பியோ, ஆதவர்ஜுனாவை நம்பியோ, ஜான் நம்பியோ, அந்த தொண்டர்களை நம்பியோ இல்லை. இவங்க எல்லாத்தையும் மைனஸ் பண்ணாலும் அந்த கட்சிக்கு ஒரு டேமேஜும் ஏற்படாது. விஜய் மட்டும்தான் அந்த கட்சி. ஸோ அதனால அந்த கட்சியோட யூஎஸ்பியே விஜய் தான். அதனால எனக்கு என்னமோ விஜய் அதெல்லாம் பத்தி பயப்படணும்னு தோணல. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் போட முடியுமா, விஜய்க்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? இல்ல.
234 கேண்டிடேட்ஸ் போட முடியாது. ஏதோ ஒரு கேண்டிடேட்டை போடலாம். ஸ்ட்ராங்கான 234 கேண்டிடேட்ஸ் அவரால் போட முடியாது. ஆனா அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க பொலிட்டிக்ஸே பண்ணல. நீங்க நினைக்கிற மாதிரி அவரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு யூனிக்கான பொலிட்டிக்ஸ் இருக்கும், கேஸ்ட் டைனமிக்ஸ் இருக்கும், அதெல்லாம் உள்வாங்கில அவர் பொலிட்டிக்ஸ் பண்ணல. அவர் என்ன பண்ண போறாருன்னா மேலோட்டமா என் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேம்பெயின் பண்ண போறாரு. அவரோட ஃபேஸை வச்சு கீழே ஓட்டு கேட்க போறாங்க. அதை தாண்டி கீழே இருக்கவன் எந்த அரசியல் பிரச்சனைகளும் எடுக்க போறது கிடையாது. ஸோ அதனால பெரிய ஓட்ஸ் கிடைக்காது. அந்த மாதிரி நீங்க மேலோட்டமான அரசியல் பண்ணும்போது கம்மியா தான் கிடைக்கும். அது அவங்களுக்கும் தெரியும். ஒரு 5-10% ஓட்ஸ் அந்த மாதிரி வாங்குவாங்க. அதை தாண்டி அவங்க வாங்க போறது இல்லை. ஸோ அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நிறைய வீக்னஸ் இருக்கு, கேண்டிடேட்ஸ் போட முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சு, இதெல்லாம் இன்னைக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் டேவே அவங்களுக்கு தெரியும் நமக்கு போட முடியாதுன்னு. இன்னைக்கு தெரியுற விஷயம் இல்லை. ஸோ அதனால இந்த வீக்னஸ்லாம் இருக்கு. பட் என்னோட நம்பிக்கை என்னன்னா அதை தாண்டி அவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் கண்டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் சாலிடா சொல்றேன்னா, விஜய்க்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, டிவி கட்சிக்காரங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜயால சுத்தி இருக்கவங்களுக்கு லாபம் இருக்கு. விஜய களத்துல இறக்கி விடுவதால இங்க சில பேருக்கு லாபம் இருக்கு. அவர் யாரோட ஓட்டை உடைக்க போறாரு? அதிமுக ஓட்டை உடைக்க போறாரு. அப்ப அதிமுக ஓட்டு விஜயால 2ஆ உடையுதுன்னா அதனால சில பேருக்கு லாபம் இருக்கு. அப்ப மாப்பிள்ளைய களத்துல இறக்கிதான் விடுவாங்க, கரகாட்டம் ஆட வைக்கதான் செய்வாங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க இறங்கிதான் தீருவீங்க. அது விஜயோட டிசிஷன்றதை விட இன்விசிபிள் ஹேண்ட் ஒர்க் ஆகுவாங்க. ஸோ அதனால விஜய் களத்துக்கு வருவார். இப்போ உங்களோட தேவை இல்லைன்னா அரசியல் உங்களை தூக்கி போட்டுருவாங்க. இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அரசியல்ல எப்ப நீங்க காணாம போவீங்கன்னா, உங்களுக்கான டிமாண்ட் இல்லைன்ற போதுதான் நீங்க காணாம போவீங்க. உங்களை கூட்டணி கட்சிகள் யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, உங்க கூட யாரும் நெகோசியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, உங்ககிட்ட வந்து டீல் பேச மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எப்ப பண்ண மாட்டாங்க? உங்களால ஒருத்தனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா எவனும் உங்ககிட்ட வர மாட்டான். அப்ப நீங்க ரைட் காணாம போயிட்டு இருக்கீங்க, கரைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா ஆக்டிவா உங்களோட தேவை சில பார்ட்டிஸுக்கு இருக்கு, சில அரசியல் சக்திகளுக்கு உங்களோட தேவை இருக்குன்னா, உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ சுத்தி இருக்கவன் உங்களை உயிரோட வச்சுப்பான், களத்துல இறக்கி விட்டுருவான், டான்ஸ் ஆடுறாமா. ஓகே, இன்னொரு பேசும் பொருள், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, திரும்ப திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காரு. எதனால இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு? எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஓபிஎஸ் தள்ளப்பட்டார். 100% அவருக்கு இப்ப டோர்ஸ் எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு. ஒரு பெரிய ஒரு பெரிய ஸ்டேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர், பல முறைகள் சிஎம் ஆன ஒரு மனிதர். ஸோ அவர் வந்து முக ஸ்டாலின், ஜெயலலிதா, இபிஎஸ் இந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் கருணாநிதி அவர்கள் அவங்களாம் சிஎம் மெட்டீரியல், சிஎம்மா இருந்தவங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லீடர். அவருக்கு இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் பெருசா இல்லை. ஸோ அவர் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதே அவர் இன்னைக்கு ரொம்ப வீக்கா இருக்காருன்றதுதான் காட்டுது. ஏன்னா அவரோட அரசியலே அதிமுகவோட டிராவல் ஆனதுதான். ஓபிஎஸோட யூஎஸ்பி என்ன? ஏன் ஓபிஎஸோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, அவரு சிஎம்மா இருந்திருக்கார். ஏன் சிஎம் ஆனார்? ஜெயலலிதா அவர்களுக்கு விசுவாசமா இருந்த ஒரு நபர். அப்படி பார்க்கப்பட்டனால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால அதிமுகவுக்கு விசுவாசமா இருந்த ஒரு நபர். ஸோ அதுதான் உங்களோட யூஎஸ்பி. ஆனா இப்ப நீங்க திமுகவை சப்போர்ட் பண்ணி பப்ளிக்கா பேசிட்டு இருக்கீங்க. மேபி நீங்க சொல்லலாம் அதான் ஃபேக்ட்டுங்க, நான் ஒரு ஓப்பன் ஃபேக்டா நான் ஓப்பனா சொல்றேன்னு சொல்லலாம். பட் பொலிட்டிஷியன் அப்படி பேச முடியாது. நானும் நீங்களும் அப்படி பேசலாம். என்னோட அரசியல் வெறுப்பெல்லாம் தாண்டி வச்சுட்டு நானும் நீங்களும் உண்மையை பேசலாம். ஏன்னா நம்ம கட்சி ஒன்றும் கிடையாது. நான் பேசுறதால என்ன இம்பாக்ட் வந்தாலும் எனக்கு கவலையும் கிடையாது, எனக்கு அதுல ஒன்றும் இழக்கிறது கிடையாது. ஆனா அரசியல் இருக்கக்கூடிய ஒரு லீடர் அப்படி பேச முடியாது. ஜெயலலிதா அவர்கள் அப்படி பேச மாட்டாங்கல்ல. தோக்குற மாதிரி இருந்தாலும் நாங்க ஜெயிப்போம் தான் சொல்லுவாங்க. அரசியல்வாதி அப்படிதானே பேசணும். ஸோ இப்ப நீங்க அதிமுகவுக்கு விசுவாசமா இருக்கீங்கன்னா திமுகவுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க சொல்ல மாட்டீங்க, சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க திமுகவுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றீங்கனாலே ஓகே, அது பாக்குறதுக்கு நீங்க நியாயத்தை பேசுறீங்க, ஃபேக்டை பேசுறீங்கன்ற மாதிரி தான். அவரோட பாயிண்ட்ல அது ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது நீங்க அந்த சைடு சாஞ்சிட்டீங்கன்றதான் காட்டுது. அந்த சைடு நீங்க சாஞ்சிட்டீங்க அப்படின்றத காட்டுதுனாலே அது இபிஎஸ் ஸ்ட்ராங் ஆக்கிரும். இபிஎஸ் சொல்ற விஷயமே அதுதானே, இந்த கட்சியை நான் தான் காப்பாற்ற போறேன், இந்த கட்சிக்கான எதிரிகள்லாம் அவங்க தான் தானே அவர் சொல்றாரு. அப்ப நீங்க திமுக கூட போய் செஞ்சீங்கன்னா என்ன ஆவீங்க? இபிஎஸ் வந்து உண்மையாகி போச்சு, அவங்க வேலை ஈஸி. ஆமா, பிரச்சனையே இல்லை. அதுதான் நான் எப்பவும் என்டிகே கிட்ட கூட அதான் என்டிகே விஷயத்தையும் அதான் நான் சொல்றது. இப்ப நீங்க ஒரு சைட்ல என்டிகே தவறுன்னு சொல்றீங்க, பெர்ஃபெக்ட், அதை சொல்றதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க என்டிகே தவறுன்னு சொல்லிட்டு திமுக போய் சேர்ந்தீங்கன்னா உங்க நியாயங்கள் அடிபட்டு போயிடும். என்டிகே தவறுன்னு சொல்லிட்டு என்டிகே தவறா செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க கரெக்டா செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க நிப்பீங்க. தமிழ் தேசிய கொள்கைய என்டிகேவை விட பெட்டரா நீங்க கையில் எடுக்கிறீங்கன்னா
நீங்க களத்துல இருப்பீங்க. ஆனா நீங்க என்டிகே தப்புன்னு சொல்லிட்டு திராவிடத்தோட போய் கை கோர்த்தீங்கன்னா அப்ப அது வசதியா போயிடும். அவங்க என்டிகே காரங்க ஜாலியா உட்காந்துட்டு நான் சொல்ல அவன் தப்பான ஆளுன்னு அது அவங்க நீங்க ப்ரூவ் பண்ணிட்டான் பாரு அப்படின்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்கேயும் அதே தான் நடக்குது. பட் எனிவே இது எல்லாமே ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியும். பட் அவருக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதிமுகல இபிஎஸ் அவர்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் இபிஎஸ் அவர்களோட பிளானுமே அதுவாக தான் இருக்கும். டோரை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா இவங்களும் அந்த பக்கம் போயிடுவாங்கன்றதா தான் இருக்கும். டிஎம்கே கூட போயிட்டு ஜாயின் பண்ணுவாருன்னு சொல்றீங்க, இல்ல வெளியிருந்து ஆதரவு அந்த மாதிரி சம்திங், இல்ல உள்ளடி வேலை பார்த்துட்டு ஆதரவு கொடுப்பாரு அந்த மாதிரி நடக்குமா? என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேவுக்கு வேல்யூ ஆட் பண்ணி தரணும்னா அவர் தனியா நின்று ஓட்ட உடைச்சா இன்னும் பெட்டர் வேல்யூ ஆட் பண்ண முடியும். ஒரு தொகுதியில் தானே பண்ண முடியும். ஒரு தொகுதியோ அரை தொகுதியோ ஏதோ டேமேஜ் ஏற்படுத்தணும்னா தனியா நின்னாதான் அதிகமான டேமேஜ் ஏற்படுத்த முடியும். ஜாயின் பண்ணலாம் முடியாது. அதுவும் நீங்க இந்த இமேஜை உடைக்கணும். இந்த மாதிரியான இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது. திமுகவுக்கு எதிராக நான் இருக்கேன்ற இமேஜை கிரியேட் பண்ணும். ஏன்னா அப்பதானே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடைக்க முடியும். ஸோ அதனால ஓபிஎஸ் அவர்கள் நிஜமாவே திமுகவுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னு நினைச்சா ஒண்ணு திமுக கிட்ட நெருங்கக்கூடாது, திமுக கிட்ட நெருங்கி இருக்கிற மாதிரியான இமேஜையும் ஏற்படுத்தக்கூடாது, தனியா நின்று ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணலாம். அப்படி பண்ணா அது திமுகவுக்கு அட்வான்டேஜா இருக்கும். விஜய் பண்ற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். விஜய் தானே பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயத்த பண்ணலாம். மேபி விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். விஜய் தனியா நின்னாருன்னா நிறைய பேருக்கு விஜய் ஒரு ஆப்ஷனா இருப்பாரோ. டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கு ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். இந்த 2 பேருக்கு மட்டும் ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். ஓகே, மற்ற யாருக்கும் இருக்கும். மேபி மற்ற சிறிய கட்சிகள் யாரெல்லாம் இந்த 2 பெரிய அலைன்ஸால் அகாமடேட் பண்ண முடியலையோ அவங்கெல்லாம் இங்க போய் சேரலாம். பிளஸ் அவங்க ஆன்டி டிஎம்கேவும் இருக்கணும். அப்படி இருந்தா விஜய் ஒரு நல்ல ஆப்ஷன். ப்ரோ டிஎம்கே இருந்தா விஜய் நல்ல ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அவங்க அரசியலும் விஜய் அரசியலும் மேட்ச் ஆகாது, ஜெல் ஆகாதுல்ல. இப்போ விஜய் தனியா நிக்கிறாரு அப்படின்னு பட்சத்துல ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பட்சத்துல ஏடிஎம்கேக்கு ரிஸ்க் தான் இல்ல? 100% ரிஸ்க். ஓகே, 100% ரிஸ்க். அந்த ரிஸ்கை ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த மாதிரி நடக்கும்ன்றீங்க. ஏன்னா விஜய் தனியா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ ஒரு தனியா இறங்கிட்டாரு களத்துல. கேம்பெயின் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்கல, ஐ மீன் பொலிட்டிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. கேம்பெயினுக்கான ஒரு ஃபவுண்டேஷனையும் போட்டாரு. அடுத்தது கேம்பெயினுக்கு போகலாம். இனி நத்திங் ஸ்டாப்ஸ் இல்ல. கண்டிப்பா இனி அடுத்தது போயிடலாம். இல்ல நான் எல்லாம் சந்திச்சுட்டேன், முடிஞ்ச வேலை. ஆமா, என் வேலை முடிஞ்சது, நான் போயிடுவேன். ஆமா, இனி அடுத்தது போயாச்சுன்னா அப்புறம் மீடியாலாம் ஃபுல் ஹைப் கொடுப்பாங்க. விஜய் விஜய் பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப காலையில இருந்து லைவ் தான். சீமான் கூட பிரஸ் மீட் பாக்குறேன், ரொம்ப டார்கெட் பண்றாரு. அதாவது இந்த ஈவெண்ட் நடந்துச்சு இல்லையா நேத்து, அதுக்கு பிறகு ரொம்ப டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது. சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. 41 பேர் இறந்திருக்காங்க. 41 குடும்பங்கள் வந்து சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீங்க கூட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்றீங்க. இப்போதான் அவங்க வந்து சாட்சி சொல்ல போறாங்க. நடந்தது போச்சு வந்துச்சுன்னு அவங்க வந்து சிபிஐ கிட்ட சொல்லணும். இந்த டைம்ல நீங்க கூட்டு ஆறுதல் சொன்னீங்கன்னா அவங்க வந்து மனசு மாற மாட்டாங்களா? இது வந்து ஒரு சரியான போக்கா அப்படின்றது சொல்றாரு. நீங்க கூட்டிருக்கே கூடாது அவங்கள அப்படின்றாரு சீமான். நான் என்ன சொல்லுவேன்னா, விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பணத்தையே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட கூடாது. அரசு யாருமே பண்ணக்கூடாது. பணம் 20 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் ஆகுதுனாலே அது நிறைய விஷயங்களை மாற்றும். அது கிரவுண்ட்ல இல்ல அரசும் 10 லட்சம் கொடுத்தாங்கல்ல. ரெண்டுமே நான் சொல்றேன். ரெண்டுமே பணம் மக்களை ரீச் ஆகிறதுக்கு இம்மீடியட்டா அலோவ் பண்ணிருக்க கூடாது. ஒரு 1 இயர் கழிச்சு விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அலோவ் பண்ணிருக்கலாம். எடுத்த உடனேயும் பணம் அங்க மக்கள் கைக்கு போறதை அலோவ் பண்ணிருக்க கூடாது. அப்பதான் அது ஃபேரா நடக்கும். நேச்சுரலா நீங்க ஒருத்தர் பணம் வாங்கிட்டு நீங்க அவனே குற்றம் சொல்ல முடியாதுல்ல. 20 lakhsன்றது சின்ன அமௌண்ட் கிடையாது. ஸோ அதனாலதான் நம்ம பாக்குறோம், நாட்டுக்காக சண்டை போட்டு இறக்குறவங்களுக்குலாம் நம்ம பெருசா பணம் கொடுக்கறது இல்லை. ஆனா சில நேரங்கள்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் தவறு பண்ணும்போது, அந்த தவறால மக்கள் பாதிக்கப்படும் போது அங்க நிறைய பணம் பொருள்றதை பார்க்க முடியுது. கள்ளச்சாராயம் குடிச்சு மக்கள் இறக்கும் போது அந்த பணப்புழக்கம் பார்த்தா அதிகமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ அதனால அப்புறம் இந்த கஸ்டடி எடுத்து நடந்ததுன்னா அங்க பணப்புழக்கம் நிறைய இருக்கு. ஸோ அதனால விசாரணை நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் பணம் கைக்கு போனா பெட்டர். பணம் ஒன்ஸ் கைக்கு போயாச்சுனாலே அது ஃபேரா பேலன்ஸா நடக்காது. மக்கள் கொஞ்சம் காம் ஆயிடுவாங்க. அவங்க தடுமாற வச்சிரும்ல, காசு வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. நம்மளும் மனிதர்கள் தானங்க. நீங்க சொல்லுங்க, எந்த மனுஷனுக்கு காசு பிடிக்காது? அப்படி ஒரு மனுஷனே கிடையாது. நானும் நீங்களுமே அப்படிதான், எல்லாரும் அப்படிதான். எல்லாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு டி நீ காசு வாங்கிட்டு அச்சா புச்சான்னு திட்டுவாங்க. ஆனா காசுக்கு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. அதோட இன்ஃப்ளூயன்ஸை ரெசிஸ்ட் பண்றதுக்கு சில பேருக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அன்கரப்டபிளா இருக்கிறது இருக்குல்ல, அது கொஞ்சம் பேருக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அதுவுமே நீங்க ஒரே நாள்ல அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட முடியாது. அந்த மாதிரி ஒரு அன்கரப்டபிளா இருக்கிறது ஒரே நாள் நடக்காது.
நீங்க ஸ்லோவா இவால்வ் ஆகி பணத்தெல்லாம் தாண்டி பெருசா சிந்திக்க தெரியணும். அப்பதான் நீங்க பணத்தை மீறி செயல்படுவீங்க. சாதாரண மனிதர்கள் ஏன் பணத்துக்கு முன்னாடி ஓடுறாங்க? அவங்களுக்கு உடனே ஆடி காரும், ஒரு நல்ல ஒரு பீச் ரெசார்ட்டும், நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் போகும். அதை தாண்டி உங்களுக்கு பெரிய சிந்தனைகள், ஃபியூச்சர் பற்றின பார்வை, இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. ஸோ அப்போ நீங்கள் பணத்தை மீறி பெரிய விஷயங்களை யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். அப்போதான் பணத்தால் உங்களை கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் வளரணும்னாலே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ விஷயம் தெரியாத பொடினா நீங்கள் இருக்கும்போது உங்களை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். நாள் ஆக 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 நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்கான நாளாகும் போது தான் பணத்தால் உங்களை கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால பணத்தை மீறி ஸ்ட்ராங்காக ஒருத்தர் நிற்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாராலும் நிற்க முடியாது. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா வீக்காக இருப்பாங்க. சில பேருக்கு இதெல்லாம் தாண்டி ஸ்ட்ராங்கான வேல்யூ சிஸ்டம் இருக்கும். பார்த்தீங்கன்னா சிலவே பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியும், கவர்மெண்ட் ஆட்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவன் வாங்க மாட்டான், பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பான். பயங்கர ஈகோ இருக்கும் அவனுக்கு. அந்த ஈகோ எங்கேருந்து வரும்னா, நான் பணம் எங்கேயும் வாங்கலடா, உங்களோட நான் டிஃப்ரெண்ட்ரா அப்படின்ற அந்த ஈகோ இருக்கும். கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்க மாட்டான். எல்லாரும் அவனை தூக்கி போட்டு அடிப்பாங்க. ஏன்னா ஒரு சிஸ்டம்ல நீங்க மட்டும் பணம் வாங்காம இருந்தா அது பிரச்சனை இல்லை. கண்டிப்பா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஆனால் அவன் தைரியமா தான் நிற்பான். அவனை பொறுத்தளவில் அதுதான் அவன் லைஃப்லேயே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நான் மட்டும் இங்கே கிளீனா இருக்கேன்றது அவனோட அச்சீவ்மெண்ட். ஸோ அதை மெடல் மாதிரி குதித்து ஸ்ட்ராங்கா நிற்பான். ஸோ அதனால அந்த மாதிரி சில பேரும் இருப்பாங்க. அவங்க ரொம்ப எக்ஸப்ஷன்ஸ். ஆனால் நீங்க அதை தாண்டி பணத்தோட இன்ஃப்ளூயன்ஸை தாண்டி நீங்க ஸ்ட்ராங்கா நிற்கணும்னா லாங் விஷன் இருக்கணும். நீங்க ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு பார்வையை கொண்ட ஒரு மனிதனா இருக்கணும். அது ரொம்ப அவசியம். ஏன்னா சிஸ்டமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா எல்லாரையும் கரப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது இங்கே அங்கன்னு இல்லை, என்டையரா எல்லா இடத்துலையுமே சிஸ்டமோட அமைப்பே கரப்ட் பண்ற மாதிரி தான். உங்களுக்கு டாக்டர் சீட் வேணும்னா ரேட் என்னன்னு தான் நம்ம பேசுறோம். நீட்டு முடிச்சா ரேட்டு தான், எல்லாமே நம்ம ரேட் என்னன்னு தான் பேசுறோம். அப்படி ரேட் என்ன நம்ம பேசலாம்னா என் பேக்கெட்ல பணம் இல்லைன்னு அர்த்தம். நான் ரொம்ப யோகின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நம்ம சிஸ்டமே இப்படிதான் இருக்கு. செர்பிகோன்னு நினைக்கிறேன், ஒரு ஃபேமஸான ஒரு படம். அது வந்து அல்பச்சினோன்னு ஒரு லெஜெண்ட் நடிச்சிருப்பார். காட்ஃபாதர்லாம் நடிச்சவர், லெஜெண்டரி ஆக்டர். அவர் வந்து ஒரு போலீஸ்காரனா போய் சேருவார். அவர் கொஞ்சம் நியாயமான ஒரு போலீஸ்காரர். ஃபர்ஸ்ட் டே அவரை கூட்டிட்டு போவாங்க, அறிமுகப்படுத்துவாங்க எல்லாம். அப்புறம் மத்தியானம் சாப்பிட போவாங்க. ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. அவர் எனக்கு எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு வைப்பாங்க ரெஸ்டாரண்ட்ல, போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும். இவர் எனக்கு இது வேண்டாம் அது வேணும் பாரு. அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அப்படி லைட்டா நக்கலா பார்த்துட்டு அவர் கேட்டதை கொடுத்துருவாரு. அப்புறம் கூட இருக்க போலீஸ்காரன் சொல்லுவான், நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்க முடியாது, இது மட்டும் தான் வாங்க முடியும், ஏன்னா அந்த சாப்பாடெல்லாம் ஃப்ரீயா அவர் கொடுக்குறாரு அப்படின்பாங்க. உடனே அது இவருக்கு கொஞ்சம் இன்சல்ட்டிங்கா இருக்கும். என்ன எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்டா நான் காசு கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் காசு கொடுத்துறேன் என்ன பிரச்சனை அப்படின்பார். இல்ல நீ மட்டும் காசு கொடுத்து வாங்கினா எங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் உனக்கு எதிராக திரும்பிடுவாங்க. ஸோ சிஸ்டமே இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். நீங்க அந்த சைடும் போக முடியாது, இந்த சைடும் வர முடியாது. ஸோ ஒன்னோட நீங்க அவங்களோட சேர்ந்து மெர்ஜ் ஆகணும், இடத்துக்கு வெளில போட்டுரும். ஏறக்குறைய அந்த மாதிரியான சிஸ்டம் தான் இது. ஸோ அதனால பணம் பெருசா உள்ள பம்ப் ஆகுதுனாலே அது டேஞ்சர் தான். அது 30 லட்ச ரூபா ஒவ்வொரு ஆளுக்கும். நான் சொல்றது மினிமம் இல்ல, 30க்கு மேல நிறைய வேற நிறைய ஆட்களும் இறக்குறாங்க. 5 லட்சம் கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப பாத்துக்கோங்க, அது சாதாரண அமௌண்ட்டே இல்லை. ஏறக்குறைய 1/2 crore இல்லது, சாதாரண விளையாட்டே இல்லை. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.